மலேசியாவில் வேலைக்கு சென்று கொலை செய்யப்பட்ட தனது கணவரின் உடலை மீட்டு தர கோரி 2 குழந்தைகளின் தாய் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த பிரபாகரன் நெய்வேலியைச் சேர்ந்த ஒருவர் மூலமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் அவரை அழைக்க வந்த நபர் அவரிடமிருந்த பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் வாங்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டார். அங்கிருந்தவர்கள் உதவியுடன் கூலி வேலை செய்து வந்த பிரபாகரன் விரைவில் ஊருக்கு வருவதாக கூறியிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறந்துவிட்டதாக மனைவி ரஞ்சிதாவிற்கு தகவல் வந்துள்ளது. இது பற்றி விசாரித்த போது கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது பிரபாகரன் பணத்தை தராததால் அவரை கொலை செய்து விட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பிரபாகரனின் உடலை மீட்டு வர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் 4 நாட்களாக ரஞ்சிதா புகார் கொடுத்து வருகிறார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கண்ணீருடன் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் 8000 ஒரு வாரம் வேலை செஞ்சு காசு வாங்கியிருக்காரு. கூட இருக்க ஒரு ரூம்ல அதை வாங்க கேட்டிருக்கானுங்க, இவர் தரல. அதனால 2 காலையும் உடைச்சி மண்டே அடிச்சு உடச்ச உடனே உயிர் போயிடுச்சான். தூக்கிட்டு போயிட்டு ரோட்ல வரமா நைட்டே போட்டானுங்கன்னு தகவல். வேணா 1.5 லட்சம் பணம் கொடுங்க, நான் வேணா பாடியை ஏதாவது பொருளில் வச்சு அனுப்பி விட்டு வர்றோம் நாங்க. ஐயா அதோட நேற்று கலெக்டர் ஆஃபீஸ் 3 நாளா நாய் மாதிரி ஸ்டேஷனு கலெக்டர் ஆஃபீஸ் அலையிறேன். நம்ம இந்தியா தூராகிறதுக்கு நாங்க போன் பண்றோம். நாங்க 3 நாள் ஆகுது, இன்னும் ஒரு போன் அங்கேருந்து எனக்கு வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.